வறுமை மட்டும்தான் கவலைக்கு காரணம் என்று எண்ணாதே. பணம் வைத்துள்ளவனும் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். பணம் வறுமையை மட்டும்தான் விரட்டும், கவலையை அல்ல. வாழ்க்கையில் சிலர் நம்மை காயப்படுத்தும் போது கூட நமக்கு வலிப்பதில்லை. காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் இன்னும் அதிகமாக வலிக்கிறது. நம்மை அலட்சியம் செய்பவர்களிடம் மீண்டும் மீண்டும் அன்பை தேடுவதனால் நமக்கு கிடைப்பது அவமானம் மட்டுமே. எப்போதும் காயங்கள் தந்தவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள். அவர்களுடைய காரணம் நம்மை. வறுமை வந்தா வாடக்கூடாது, வசதி வந்தா ஆடக்கூடாது. நம்மளை விட்டுட்டு போனவங்கள தேடக்கூடாது. பிடிச்ச மனுஷங்களோட சிரிச்சு பேசணும், பிடிக்காத மனுஷங்களோட சிந்திச்சு பேசணும். எண்ணங்களை எப்பயுமே தூய்மையா வச்சுக்கணும். உதவி செஞ்சவங்கள மறக்கக்கூடாது, துரோகம் செஞ்சவங்கள மன்னிக்க கூடாது. நல்லது செஞ்சா பாராட்டுங்க, தப்பு செஞ்சா எடுத்து சொல்லுங்க. பேச வேண்டிய இடத்திலே பேச வேண்டிய நேரத்தில் நீ பேசவில்லை என்றால் அதற்கு பிறகு நீ எத்தனை முறை பேசினாலும் அது வீணற்றது. எல்லோரிடத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. சில இடங்களில் ஒளிவு மறைவாகவும் இருக்க வேண்டும். உனக்கு நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே. உன்னை புறக்கணிப்பவர்களிடம் உன் நிழலை கூட ஆண்ட விடாதே. அன்பாக பேசுபவர்களிடம் நீ பண்பாக பேசு. அதிகாரமாக பேசுபவர்களிடம் உன் ஆணவத்தை காமி. எல்லோரும் உன் பேச்சை ரசிக்க வேண்டும். அன்புக்கும் அந்த ஆண்டவனுக்கும் மட்டுமே அடிபணிந்து போகும். ஆணவம் பிடித்தவரிடமும் அதிகாரம் காட்டுபவரிடமும் ஒரு நாளும் அடிபணிந்து போகாது. உங்களை யார் குறை சொன்னாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனெனில் தன் வேலையை விட நம் மீது அதிகமாக கவனம் வைத்து கண்டுபிடித்ததற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? தானாக திருந்தாத எவரையும் நாம திருத்திவிட முடியாது. அப்படி அவர்களை திருத்த நினைத்தாலும் அவர்கள் கண்டிப்பாக திருந்த போவதில்லை. அவர்களை திருத்த முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமம். வாழ்க்கை என்றால் மேடுபள்ளம் இருக்கத்தான் செய்யும். அங்கே சமநிலை தேடுவதை விட சமாளித்து ஓடுவதே புத்திசாலித்தனம். ஒருவர் உங்களிடத்தில் மற்றவர்களை பற்றி பேசும் விதத்தை கூர்ந்து கவனியுங்கள். ஏனெனில் உங்களை பற்றியும் மற்றவர்களிடத்தில் இதே போலத்தான் பேசுவார்கள். அவர்களிடமிருந்து விலகியே இருங்கள். வாழ்க்கை விளையாடுகிறது. அனைவரிடமும் அனைவரின் வலியும் ஒன்றுதான். ஆனால் அனைவரின் தைரியமும் வேறுபட்டது. சிலர் விரக்தி அடைந்து சிதறி விடுகிறார்கள், சிலர் போராடி பிரகாசிக்கிறார்கள். யாரு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் புன்னகை உங்களிடம் மட்டுமே உள்ளது. காயப்படுத்துவோரை காத தூரம் தள்ளிவை, இன்னல்களை ஒதுக்கி நல்லுறவை சேர்த்து வை. இங்கு சிரித்த முகத்தை காதலிப்போர் ஏராளம். என்னை விமர்சிக்காத மனிதர்களே இல்லை, என்னை ஏளனமாக பேசாத வாய்களே இல்லை. எவ்வளவோ வழிகளையும் அவமானங்களையும் தாண்டி விட்டேன். இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை. இனி நான் செய்ய போவது சரியா தவறா என யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ வேண்டும், வைராக்கியத்தோடு வாழ்ந்து காட்ட வேண்டும்.